அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் என்ன டைரக்ஷன் போகும் அப்படிங்கிறது சொல்லி பார்க்கலாம். அது மட்டுமல்ல 0 to 0 கால் வந்து சென்செக்ஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா என்ட்ரி எடுத்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மூவ்மெண்ட் இருந்தது இன்னைக்கு. சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ நம்ம வந்து நியூ வெர்ஷன் நாளைக்கு லான்ச் பண்ணுறோம். அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்க எல்லாருக்குமே நாளைக்கு காலையில் உங்களுக்கு எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா நாளைக்கு தான் லான்ச் ஆகுது. அதனால 26,200 கால் இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 52 ரூபீஸ்க்கு சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப்சைடு செல்வதற்கும், அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க 52க்கு தான் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த இடத்த வந்து மேல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாருங்க அந்த இடத்த மேல போக முடியல. அப்போ அது ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சு. அப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பா ஃபால் ஆயிருக்கும். நான் வந்து இதை வைத்து எதுவுமே நம்ம சொல்லலை. என்ன லைவ்ல அங்க நடக்க போகுது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம 8 மணிக்கு வேல்யூஸ் போடுறோம். அப்ப ஏன் இது நடக்குது? எதனால் இது நடந்தது? சிந்தி. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. நம்ம வந்து இதை வைத்து நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்டோ யாரோ ட்ரேடே பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷனல் டூல் தான். ஓகேங்களா? யூடியூப் பார்க்குறவங்களுக்கு வேணா இது பயன்படும். எதற்குன்னா உங்களுக்கு மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு தெரியாது. அப்போ நம்ம இதை வைத்து ஒரு டைரக்ஷன் சொல்றோம். அதுக்கு சரி. அது மட்டுமல்ல, இது ஒரு விலையில போனா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும், ஆர் சப்போர்ட் பிரேக் பண்ணி போகணும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு சப்போர்ட் எடுக்கணும், சப்போர்ட்டை உடைச்சு அது ரெசிஸ்டன்ஸா மாறணும்னு சொல்லிடுவோம். ஆனா அது இன்னைக்கு வந்து மார்க்கெட் கண்டினியூட்டி அதே டைரக்ஷன்ல கீழே தான் போக போகுது அப்படிங்கிற ரூல் அப்ளை ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் அதே டைரக்ஷன்ல ஒரு கீழே போயிட்டு இருக்காரு, மார்க்கெட்டும் செல்லியே புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்துதான் இயங்குது. நாம ஒரு பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பேட்டர்ன், செல்லியாட் எதுவுமே பார்க்கறது இல்லை. some rule, some max, entry, exit, stop loss. அவ்வளவுதான். சிம்பிளா பாருங்க மார்க்கெட்டை. ரொம்ப பெருசெல்லாம் பாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்வோம்.